நமது விலா எலும்பு நெஞ்சின் எலும்பு மையத்தில் இருக்கக்கூடிய குருத்தெலும்புக்குள் துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருள் பேரொழியை அதிக அளவிலே நாம் பாய்ச்சி பழகுதல் வேண்டும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் நெஞ்சின் எலும்புகளில் படர்ந்து அதற்குள் ஊனை உருவாக்கி கொண்டிருக்கும் அணுக்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற அருள்வாய் ஈஸ்வரா. உதாரணமாக செல்போன்களில் நாம் அழுத்திய பின் எங்கிருந்து போன் செய்கின்றனரோ அதை பதிவாக்குகின்றோம். பதிவாக்கியதை மீண்டும் நாம் அழுத்தி நாம் தொடர்பு கொள்ள முடிகின்றது, எடுத்துக்கொள்ள முடிகின்றது. இதே போன்றுதான் ஒரு வேதனைப்படுவோரையோ துன்பப்படுவோரையோ துயரப்படுவோரையோ ஆத்திரப்படுவோரையோ கோபப்படுவோரையோ பதிவாக்கி விட்டோம் என்றால் அதுவும் இங்கே பதிவாகி விடுகின்றது. அதை மீண்டும் எண்ண அதே உணர்ச்சிகளை நுகர நேர்கின்றது. ஆனால் இப்படிப்பட்ட நிலைகளை மாற்றுவதற்கு அந்த வேதனைப்படுவதையோ கோபப்படுவதையோ பார்த்த பின் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற வேண்டும் என்று அடுத்த கணமே அங்கே இணைத்து விட்டால் அந்த வேதனையை தனித்த சக்தி வாய்ந்த அந்த உணர்வாக வேதனையை தூண்டும் நிலைகளை அந்த உணர்ச்சியை தூண்டும் நிலைகளை வலு இழக்கப்படுகின்றது. இப்படி எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எப்படி எப்படி உணர்ச்சிகள் தூண்டப்படுகின்றதோ அந்த இடத்திலெல்லாம் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை இப்படி நாம் பெருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக எங்கள் ஊன் முழுவதும் படர்ந்து ஊனை உருவாக்கி கொண்டிருக்கும் அணுக்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை பெற வேண்டும் என்று நெஞ்சுக்கு மத்தியில் இருக்கும் தாய் மூச்சு நாடி என்றும் சொல்வார்கள். இந்த குத்தெலும்புக்குள் துருவ நட்சத்திரத்தினுடைய பதிவாக்கிவிட்டால் அந்த இடத்திலே ஒரு விதமான உணர்ச்சிகள் வந்து காட்டிலிருந்து துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை அதிக அளவிலே நாம் உடல் அருகிலே ஈர்த்து கவரும்படி செய்யும். அப்படி ஈர்க்கப்படும் பொழுது எந்த அளவிற்கு துருவ நட்சத்திரத்தின்பால் நினைவை செலுத்தி அந்த சக்தி பெற வேண்டும் என்று எண்ணி பழகியிருக்கின்றமோ அந்த குருத்தெலும்பில் இந்த துடிப்பு நிலைகள் வரும். துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி எங்கள் விழா எலும்புகளில் படர்ந்து ஊனை உருவாக்கி கொண்டிருக்கும் அணுக்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற வேண்டும் என்று இப்படி நாம் ஏங்கி தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். சிவன் ஆலயத்தில் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை. துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தி எந்த அளவிற்கு நெஞ்சின் விழா எலும்புகளில் அதிக அளவில் சேர்க்கின்றோமோ இந்த கணக்கு கூட 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 நம் உடலில் இருளை நீக்கவும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளை பெறும் தகுதியை நாம் பெறுகின்றோம். இதை போன்று வாழ்க்கையில் அருள் உணர்வின் தன்மை அதிகரிக்க அதிகரிக்க இந்த உடலுக்கு பின் பிறவியில்லா நிலை அடைந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் நாம் சென்று அடைகின்றோம். ஆனால் வேதனை என்ற உணர்வு அதிகரித்தாலோ அது விஷத்தன்மையாகி அந்த ஈர்ப்புக்குள் நம்மை அழைத்துச் சென்று விஷம் கொண்ட பாம்பினங்களாகவோ நஞ்சு கொண்ட உயிரினங்களாகவோ உயிர் இந்த உடலாக மாற்றிவிடும். ஆகவே அதுபோன்று இல்லாதபடி அதிலிருந்து விடுபட்டு நமது பற்றெல்லாம் துருவ நட்சத்திரத்தின்பால் இருக்க வேண்டும். அதிலிருந்து வரும் அருள் சக்திகளை பெற வேண்டும் என்று ஏங்கி இருக்க வேண்டும். இரத்த நாளங்களில் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற வேண்டும். உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற வேண்டும் என்று அடிக்கடி நாம் எண்ணி பழகணும் என்றால் நம் உணர்ச்சிகள் அருள் உணர்வின் தன்மையாக அது வளர்ச்சியாகி நம் உடலில் உள்ள குறைபாடுகளை எல்லாம் குறைத்து நோயை குறைத்து சிந்திக்கும் ஆற்றலை வலிமை பெறச் செய்து துருவ நட்சத்திரத்துடன் நமக்குள் பெருகச் செய்து நாம் பிறவியில்லா நிலை என்ற முழுமையடைய உதவும். ஆகவே அது குருத்தெலும்பை சாதாரணமாக எண்ணிவிடாது. என்றால் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்தில தான் ஈர்ப்பலைகள் அதிகமாக அது துடிப்பு நிலைகள் கொண்டு ஈர்க்கும் சக்தி பெற்றது. அந்த இடத்திலே துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை அதிக அளவில் நாம் பெற வேண்டும் பெற வேண்டும் பெற வேண்டும் என்று விழா எலும்புகளுக்கும் நெஞ்சின் பாகம் உள்ள எலும்புகளுக்கும் இந்த ஊனை உருவாக்கி அணுக்களுக்கும் இந்த சக்தியை ஊட்டினோம் என்றால் அதிக அளவில் நாம் நமது ஆன்மாவிலே துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை குவிக்க அதை சுவாசிக்க உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களுக்கு உணவாக கொடுக்க நம்மை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசமாக ஒரு வலிமையான கவசம் ஒன்று நாம் துருவ நட்சத்திரத்தினுடன் உருவாக்க இது ஏதுவாக இருக்கும். ஆகவே இதை நாம் சீராக பயன்படுத்திக் கொள்வோம்.